ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை எக்ஸாம் 100. இன்றைக்கி நம்ம எந்த ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது ஒரு சூப்பரான ஆப். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுனா, இது வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இதுக்கு முன்னாடி நம்மனா ஒருத்தருக்கு பணம் அனுப்பினா என்ன பண்ணுவோம், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் பேங்க் போங்க, என்னென்ன பண்ணியிருப்பீங்க, பேங்க் போயிருப்பீங்க, செல்லாம் நிரப்பி கொடுத்துருப்பீங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகி நெட் பேங்கிங் அந்த மாதிரி வந்துச்சு. அதுக்கு பிறகு ஏடிஎம் கார்டு வந்துச்சு, கிரெடிட் கார்டு வந்துச்சு. இப்போ எல்லாமே இப்போ மறுபடியும் ஒரு அப்டேட்டட் வெர்ஷனாக யூபிஐ அப்படின்னு ஒரு சிஸ்டம் வந்திருக்கு. யூபிஐனா என்ன? யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். யூபிஐனா என்னென்னா ஒரு ஒன்றுமே கிடையாது. ஈஸியாக நம்ம பணம் அனுப்புறதுக்கான ஒரு நுழைவாயின்னு சொல்லலாம். எப்படின்னா, இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கு பணம் அனுப்புகிறீங்கன்னா அவங்களோட யூபிஐ அட்ரஸ் மட்டுமே தெரிஞ்சால் போதும். அதாவது அதுவும் தெரிலனா அவங்களோட ஃபோன் நம்பர் மட்டுமே தெரிஞ்சால் போதும். நீங்கள் அவங்களுக்கு தான் அனுப்புகிறீங்களான்னு கூட வெரிஃபை பண்ணிக்கலாம். உதாரணமாக இப்போ நிறைய பேர் இந்த பேங்க் ஆப் வச்சுருப்பீங்க. இப்போ கனரா பேங்க்னா கனரா பேங்க், ஸ்டேட் பேங்க்னா ஸ்டேட் பேங்க் ஆப் வச்சுருப்பீங்க. அந்த ஆப்பில் ஆனால் இதில் அப்படி பணம் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ ஒருத்தரோட யூபிஐ அட்ரஸ் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அவங்க யூபிஐ அட்ரஸ் நீங்கள் டைப் பண்ணி வெரிஃபைன்னு கொடுத்தாலே இவங்களுக்கு தான் அனுப்புறீங்க அப்படின்னு ஈஸியாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இது மூலமாக நம்ம ஈஸியாக எந்த வித இல்லாமல் பணம் அனுப்பிக்கலாம். யூபிஐ அட்ரஸ்னால் எப்படி இருக்குன்னா, பாருங்கள், யூபிஐ ஐடி KVM 416261 @ OKICICI. இந்த KVM 416261 அப்படின்னா உங்களோட மெயில் ஐடி. @OKICICனா உங்களோட பேங்க் பொறுத்து. இப்போ என்ன ஐசிஐசி பேங்க்னா ஐசிஐசின்னு வரும், HDFCனா HDFCன்னு வரும், கனரா பேங்க்னா CNRBன்னு வரும். அந்த ஓகேங்கிறது டிஃபால்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக போடுறது. ஸோ டவுன்லோட் பண்ணுற லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெஸ்கிரிப்ஷன்னா வீடியோ கீழே இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்க நிறைய பேர் யூடியூப் ஆப்பில். அதில் ஹெட்டிங் இருக்கும். அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு இது ஓப்பன் ஆகும். அதில் இந்த லிங்க் இருக்குது. டெஸ்கிரிப்ஷன் நிறைய பேருக்கு தெரியல, அதனால தான் அப்படி சொல்லிகிட்ருக்கேன். டெஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இது வந்து இதுக்கு முன்னாடி நான் இன்னொரு சேனலில் போட்டிருக்கேன். நிறைய பேர் எனக்கு இதில் வந்து ஒரு ஆஃபர் இருக்குது. ஃப்ரீயாக 51 ரூபாவும் கிடையாது, உங்கள் பேங்க்கில் ஏறும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. என்னென்ன ஆஃபர்ஸ்னால் இருக்குதுன்னு உள்ளே போய் பார்ப்போம். அதனால் நிறைய பேர் இதுக்கு முன்னாடி உள்ள சேனலில் நான் ஒரு சேனல் போட்டிருக்கேன். அதில் வந்து எனக்கு இன்னும் 51 வரலன்னு கமெண்ட் பண்ணுறாங்க. அது என்ன காரணம் அப்படின்னா, அந்த ஒழுங்கான இந்த யாராவது லிங்க்கில் டவுன்லோட் பண்ணணும், டேரெக்டாக ப்ளே ஸ்டோரில் போய் பண்ணிடுறாங்க. ப்ளே ஸ்டோரில் போய் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அமௌண்ட்டு கார்ப்பரேட்டுக்கு போயிடும். வேணால் நீங்களே செக் பண்ணி பாருங்கள். 2 ஃபோன் வச்சுக்கோங்க. ஒரு ஃபோனில் ப்ளே ஸ்டோர்லேயும் இந்த ஆப்பையும், இன்னொரு ஃபோனில் இப்போ நான் கொடுக்குற லிங்க்லேயும் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். எதில் உங்களுக்கு பெனிஃபிட் அதிகம்னு நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், வேறு என்கிட்ட கமெண்டில் வந்து எனக்கு வரலன்னு சொல்லக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த லிங்கில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குன்னா, லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி பண்ணனால ஃபஸ்ட்டு வந்து பண்ணி காட்ட முடியல. லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீ இங்கிலீஷ், தமிழ் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். மொபைல் நம்பர்னால் நீங்கள் பேங்க்கில் எந்த நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பரை என்ட்ரு பண்ணணும். அதே நேரத்தில் அந்த சிம் கார்டு உங்கள் ஃபோனில் இருக்கணும். உங்களுக்கு இதுக்கு இந்த ஆப் யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னா, ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும், ஒரு ஏடிஎம் கார்டு இருக்கணும். இந்த 2 இருந்தாலே போதும். உங்கள் நெட் பேங்கிங் இருக்கணும்னு அவசியமே இல்லை. இப்போ மொபைல் நம்பர் கொடுத்து என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் என்ன வரும்னா, உங்கள் மெயில் ஐடி ஆட்டோமேட்டிக்காக இது வந்து கூகுள் ஆப்பு. அதனால் இது அருண் ஜேட்லி லான்ச் பண்ணியிருக்காரு. இது கூகுள் ஆப்பு. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மெயில் ஐடியை எடுத்துக்கும். கீழே மெயில் ஐடி வந்தோடனே கீழே கண்டினியூ இருக்கும், கண்டினியூ கொடுத்துருக்காங்க. கண்டினியூ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் ஒரு ஓடிபி, ஒரு மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணியிருப்பீங்களா, அதுக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் வரும். அது ஆட்டோமேட்டிக்காக வெட்ஜ் ஆகி உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிரும். அக்கௌண்ட் ஓப்பன் ஆன பிறகு எப்படி இருக்குன்னா, இப்போ நல்லா பாருங்கள், சொல்கிறேன். நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து அது இமெயில் ஐடி வந்து கண்ணி கொடுத்தோடனே நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்லும். நீங்கள் 4 டிஜிட் கூகுள் பின் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். கூகுள் பின் பாஸ்வேர்ட்னா நீங்களாக உங்களுக்கு ஒரு 4 நம்பர் வச்சுக்கலாம். இல்லைனா உங்கள் ஃபோனில் வச்சுருக்க ஃபிங்கர் பிரிண்ட் பேட்டர்ன் லாக் அதே நீங்கள் பாஸ்வேர்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ அது வரைக்கும் நான் என்னால் விசுவலாக காமிக்க முடியாது, அதனால் ஆடியோவாக சொல்லிகிட்ருக்கேன். இன்னும் வந்து நீங்கள் பாஸ்வேர்டு செட் பண்ண பிறகு அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா, அடுத்து வந்து இப்போ மேலே டாப்பில் பாருங்கள், இந்த ஸ்க்ரீனோட டாப்பில் ஒரு ஃபோட்டோ இருக்குது, பக்கத்தில் பாஸ்கர் மேனன்னு இருக்குது. அதுக்கு பக்கத்தில் உங்களுக்கு வந்து உங்கள் பேர் இருக்கும், உங்கள் ஃபோட்டோ உங்கள் பேர் இருக்கும். தென் அது பக்கத்தில் ஆட் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். நான் ஆல்ரெடி எல்லாம் பண்ணனால எனக்கு அது இல்லை. ஆட் பேங்க் அக்கௌண்ட் அப்படி இருக்கும்.
ஆட் பேங்க் அதை கொடுத்துட்டிங்கன்னா இது நான் எடுத்து பார்க்குறேன். அது நீங்கள் ஆட் பேங்க் விட்டு கொடுத்தேன்னா என்ன வரும்னா இந்த மாதிரி பேங்க் லிஸ்ட்டு வரும். அதில் உங்கள் பேங்க் என்ன பேங்க்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் பேங்க் இப்போ ஏதாட்டும் ஒரு பேங்க் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் சிம் கார்டை காட்டும். இப்போது ஃபஸ்ட் சிம்மு என்ன பேரோ 2 சிம் கார்டையும் காட்டும். ஸ்டேட் பேங்க்னு கொடுக்குறேன்னா கான் ஃபைண்ட் அக்கௌண்ட் வித் யுவர் ஃபோன் நம்பர். பிகாஸ் எனக்கு ஸ்டேட் பேங்க்கில் என்னோடய ஃபோன் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகவே இல்லை. எந்த பேங்க்கில் நீங்கள் கொடுக்கீங்களோ இப்போ உதாரணத்துக்கு நான் ஃபெடரல் பேங்க் கொடுத்து பார்க்க, ஃபெடரல் பேங்க் கொடுத்துருங்க பாருங்கள். இப்போ நீங்கள் எந்த பேங்கோ அந்த பேங்க் கொடுத்தோன்னே நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் அந்த பேங்க் வந்து ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் எதுன்னு கேட்கும். இப்போ ஃபஸ்ட் சிம்மு செகண்ட் சிம்னு 2 இருக்குமா. இப்போ நீங்கள் பேங்க்கில் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், உங்களுக்கு நீங்கள் ஏர்செல் ஜியோ அப்படின்னு 2 நம்பர் போட்டிருக்கீங்க. நீங்கள் வந்து பேங்க்கில் ஏர்செல் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் செலக்ட் நான் வந்து ஆல்ரெடி பண்ணனால எனக்கு அந்த ஆப்ஷனே கேட்காது. உங்களுக்கு நீங்கள் ஏதாட்டும் ஒரு பேங்கை நீங்கள் செலக்ட் பண்ணுவோன்னா அந்த மாதிரி கேட்கும். அந்த சிம் கார்டை கொடுத்தோன்னே உங்கள்கிட்டருந்து ஒரு மெசேஜ் போகும். உங்கள் பேலன்ஸ்லேருந்து ஒரு 1 ரூபா எடுப்பாங்க. ஸோ உங்கள் பேலன்ஸ் மினிமம் ஒரு 5 ரூபாவிட்டு வச்சுக்கோங்க. எடுத்தோன்னே அந்த மெசேஜ் போய் உங்கள்கிட்ட அமௌண்ட்டு 1 ரூபா எடுத்தோம் மெசேஜ் காசு போனோன்னே உங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக லிங்க் ஆயிரும். அதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னா இவ்வளோ நேரம் ஃபெடரல் பேங்க் சர்வர் ப்ராப்ளமாக இருந்துச்சு. இப்போ வந்து நான் அந்த ஃபெடரல் பேங்க்னு கொடுத்தோன்னே இந்த மாதிரி வந்துடும். பிகாஸ் நான் என்னோடய மொபைல் நம்பரை நான் இந்த ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், பேங்க் கூட லிங்க் பண்ணியிருக்கேன், அதனால் உடனே வந்துடும். ஆனால் உங்களுக்கு அப்படி வராது. நீங்கள் வந்து இப்போ ஃபெடரல் பேங்க்னு வச்சுக்கிங்க உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணோன்னா உங்களோட சிம் கார்டு எந்த சிம் கார்டுலேருந்து மெசேஜ் அனுப்பணும்னு கேட்கும். நீங்கள் உங்களோட மெயின் சிம் கார்டு அதாவது உங்கள் பேங்கில் கொடுத்த சிம் கார்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. மெசேஜ் போகும். மெசேஜ் போய் முடிச்சோடனே சக்ஸஸ் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துடும். அதாவது உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர் கூட வந்துடும். நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ண அவசியமே இல்லை. இந்த மாதிரி வந்தோடனே டோன்ட் நோ யுவர் யூபிஐன்னு கீழே இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏடிஎம் கார்டோட ஒரு 6 நம்பர் லாஸ்ட் 6 நம்பர் ப்ளஸ் எக்ஸ்பைரி டேட்டு இதெல்லாம் டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஓடிபி மெசேஜ் வரும். அதுக்கு பக்கத்தில் கீழே வந்து நீங்கள் மேனுவலாக நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஒரு 4 யூபிஐ பின் இப்போ ஒரு ஏதோ ஒரு 4 நம்பரோ 6 நம்பரோ உங்கள் இஷ்டம் போல் வச்சுக்கலாம். அதில் கொடுத்துருப்பாங்க ஒரு 5 நம்பர். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 12 12 12 இல்லைன்னா 12 12 ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்ச நம்பர் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. அதுதான் உங்களோட யூபிஐ பின். நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது அது தேவைப்படும். இப்போ யூபிஐ பின் செட் பண்ணோன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சு இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாமே முடிஞ்சு. அதுக்கு பிறகு என்னோடய ஃபோன் இன்டர்ஃபேஸ் மாதிரி வந்துடும் பாருங்கள். இந்த மாதிரி வந்துடும் எல்லாமே செட் பண்ணோன்னே. இது ஆப் இந்த வீடியோ ஒரு வாட்டி 2 வாட்டி பாருங்கள். வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். டவுட் இருந்தால் உடனே கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மற்ற ஸ்டெப் போங்க. தப்பாக பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணாதீங்க எனக்கு வரலன்னு. இது வந்து 51 ரூபா ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. இது வந்து இவ்வளோ ப்ரொசீஜர் பண்ண பிறகு என்ன பண்ணணும்னா இதில் நியூன்னு இருக்கா, நியூ பக்கத்தில் என்னோடய ஃபோட்டோ பாஸ்கர் அப்படிங்கிற பேரில் வரும். கன்ஃபார்ம் வரணும். அப்போ தான் உங்களுக்கு அமௌண்ட் வரும். இப்போ பிரவீன் இருக்குது, பிரவீன் கிடையாது, பாஸ்கர் அப்படிங்கிற பேரில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் மணி கிளிக் பண்ணி அமௌண்ட்டில் 1 ரூபா சென்ட் பண்ணுங்கள். எனக்கு அமௌண்ட்டில் 1 ரூபின்னு டைப் பண்ணிட்டு ப்ரொசீட் டு பேன்னு கொடுத்தீங்கன்னா லொக்கேஷன் ஆன் பண்ண சொல்லுவோம். லொக்கேஷன் ஆன் பண்ணிவிட்டு இதில் உங்கள் யூபிஐ பின் கேட்குது. லாஸ்ட்டாக செட் பண்ணிங்கல்ல ஒரு 6 டிஜிட் பின்னோ 4 டிஜிட் பின்னோ அது உங்கள் பேங்கை பொறுத்து. அந்த டிஜிட் அந்த லாஸ்ட்டாக செட் பண்ண யூபிஐ பின் வந்து இதில் டைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க வேலை முடிஞ்சு. இதை டைப் பண்ணிட்டீங்கன்னா அந்த 1 ரூபாய் எனக்கு வந்துடும். இப்படி தான் உடனே அடுத்த செகண்டே உங்களுக்கு 51 ரூபா உங்கள் பேங்கில் ஏறிடும், பேங்க் அக்கௌண்ட்டில் ஏறிடும். இது மூலமாக ரெஃபர் அண்ட் ஆப்ஷன் கூட இருக்குது. இது உங்களுக்கும் லிங்க் இருக்குது. அந்த லிங்க் உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்பி இதை மாதிரி பண்ணலாம். இது வரைக்கும் எனக்கு வந்து 1578 ரூபா வரைக்கும் கிடச்சிருக்கு.
பாருங்கள் கேஷ்பேக் 51 கேஷ்பேக் 51 கேஷ்பேக் 51 நிறையா இருக்குதா, நிறைய பேர் பண்ணனால இந்த மாதிரி நிறையா வரும். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து இந்த அமௌண்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்காங்க. இது வந்து உங்களுக்கும் தெரியும், நானும் ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணுவேன், ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கர்வமாக சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம எஜுகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கோங்க. அமௌண்ட்டு வரும் அது அந்த இதுக்காக பண்ண வேண்டாம். இது ட்ரான்சாக்ஷன்னா இப்போ எதுக்காகனா, இப்போ ஒரு 1000 ரூபா ஒருத்தருக்கு அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு 20 ரூபா 25 ரூபா கிட்ட காசு வாங்குறாங்க. இந்த மணி ட்ரான்ஸ்ஃபர்னு நிறையா சென்டரில் அந்த மாதிரி வாங்குறாங்க. ஸோ நம்மளும் அந்த மாதிரி கொடுத்து ஏமாறாமல் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன ஆஃபர் இருக்குது பாருங்கள். 150 ரூபா உங்கள் ஃப்ரெண்டு யாருக்கும் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ராட்ச் கார்டு வரும். ஸ்க்ராட்ச் கார்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் கார்டு வரும். அது ரிவார்டில் போய் பார்த்துக்கலாம். ஸ்க்ராட்ச் கார்டை கிராச் பண்ணிங்கன்னா 0 to 1000 ஏதோ ஒரு அமௌண்ட் ஏறிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நிறைய ஆஃபர், அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது எனக்கு எப்படி அமௌண்ட் 1 ரூபா அனுப்பணும்னு சொல்லிட்டேன். நியூ பக்கத்தில் என் ஃபோட்டோ இருக்கணும். நீங்கள் என் லிங்கில் பண்ணிங்கன்னா என் ஃபோட்டோ இருக்கணும். அப்படி இருந்து நீங்கள் அமௌண்ட் அனுப்புனா தான் உங்களுக்கு 51 உடனே ஏறும். அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு நீங்கள் மற்ற ஸ்டெப் ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ புதுசாக யாராட்டும் அமௌண்ட் அனுப்புகிறீங்கன்னா நியூன்னு கொடுத்துட்டு அவங்களோட ஃபோன் நம்பர் ஏதோ ஒரு அவங்களோட ஃபோன் நம்பர் சும்மா அவங்களோட ஃபோன் நம்பர் டைப் பண்ணிட்டீங்கன்னா அவங்க பேர் கீழே வந்துடும். அதாவது அவங்க இந்த ஆப்பில் இல்லை, ஏதோ ஒரு ஆப்பில் இருந்தாலும் வந்துடும். இல்லைன்னா அவங்களோட யூபிஐ அட்ரஸ் தெரிஞ்சுக்கோங்கண்ணா. அவங்களோட யூபிஐ அட்ரஸ் தெரிஞ்சுன்னா அதான் டைப் பண்ணி கூட நீங்கள் பணம் அனுப்பிக்கலாம். பாருங்கள், நியூ கொடுத்துட்டு யூபிஐ ஐடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா கீழே, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா யூபிஐ ஐடியை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அவங்களோட யூபிஐ ஐடி கொடுத்து வெரிஃபை கொடுத்து அவங்க பேர் வந்துடும். இந்த மாதிரி இப்போ நான் உதாரணத்துக்கு என்னோட இன்னொரு யூபிஐ ஐடி சொல்கிறேன். இதுதான் யூபிஐ ஐடி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குதும். பாருங்கள், வெரிஃபை கொடுத்தா பேர் வந்துடுது. பார்த்தீங்களா, இதுதான் என்னோடய பேர் வீரமணிகண்டன். இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். நம்ம இவருக்கு தான் பணம் அனுப்புகிறோன்னு. மற்ற இதுனா கொஞ்சம் இது வந்து ஒரு செக்யூர் ஆப்பு. இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதில் போய் டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து இந்த 9965670194. எதுவும் டவுட் இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் எல்லா டீட்டெயிலும் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன். பார்த்து பண்ணிக்கோங்க. நீங்களும் ஆன்லைன் பரிவர்த்தனைக்கு மாறிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு. இப்போ உலகமே மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்களும் உங்களை அப்டேட் பண்ணுறதுக்கான இந்த வீடியோ. இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மட்டும் டவுன்லோட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு நல்ல ஆப்பு. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக ஃபைனல் டச், அந்த ஆப்போட சிறப்பம்சம் என்னென்ன இருக்குது அவர் மட்டும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துருவோம். இந்த ஆப் மூலமாக நீங்கள் உங்கள் பேங்க்கில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு ஈஸியாக பார்த்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணணும். வியூ பேலன்ஸ் கொடுத்தோன்னே உங்களோட யூபிஐ பின்னை அடித்து என்ட்ரு கொடுத்தோன்னே உங்கள் பேலன்ஸ் காட்டும். ஓகேயா, இப்போ பேலன்ஸ் பார்க்குறத தெரிஞ்சுக்கிட்டு தென் இதில் வந்து வெறும் யூபிஐ சிஸ்டம் மட்டும் இல்லை, இப்போ யாருக்குனாலும் பணம் எல்லா விதத்துலையும் அனுப்பலாம். எப்படின்னா அனுப்பலான்னு பாருங்கள். இப்போ நியூவில் போயிட்டு அக்கௌண்ட் நம்பர், இப்போ நார்மல் நம்ம பழையபடி பண்ணுற மாதிரி அக்கௌண்ட் நம்பர் எந்த பேங்க்கும் அனுப்பலாம். இப்போ உங்கள் மற்ற ஆப்பை விட இது நல்லாயிருக்கும். எந்த பேங்க்னாலும் இப்போ நீங்கள் இப்போ எந்த பேங்க், இப்போ ஐசிஐசி பேங்க்கில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு எந்த பேங்காக இருந்தாலும் இந்த அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிற செக்ஷனை கிளிக் பண்ணிட்டு அவங்களோட பேர், அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கோடு இதெல்லாம் அடித்து ப்ரொசீட் கொடுத்து இந்த மாதிரி பணம் அனுப்பிக்கலாம். யூபிஐனா இப்போ சொல்லணும் உங்களோட யூபிஐ ஐடி என்னென்னா உங்களோட மெயில் ஐடி என்னதோ. இப்போ raja1212@gmail.com அப்படின்னு வச்சுக்கோங்க. raja1212 ஓகே. அதுக்கு பிறகு உங்கள் பேங்கோட பேர், இதுதான் உங்களோட யூபிஐ ஐடி. யூபிஐ ஐடி எப்படி பார்க்கணுன்னா அதுவே கிரெடிட் ஆயிரும். யூபிஐ ஐடி எப்படி பார்க்கணுன்னா அதை பாருங்கள். ஜஸ்ட்டு உங்கள் பேரை கிளிக் பண்ணாலே உங்கள் யூபிஐ ஐடின்னு ஒன்று வருதா, அதுதான் உங்கள் யூபிஐ ஐடி. இது மூலமாக நீங்கள் யூபிஐ ஐடி இது பண்ணிக்கலாம்.
அக்கௌண்ட் நம்பர், யூபிஐ ஐடி, அது மட்டும் இல்லாமல் ஃபோன் நம்பர். உங்கள் ஃபோன் நம்பர் கூட தேவையில்லை. இப்போ ஏதாட்டும் ஒரு நம்பர் உங்கள் ஃப்ரெண்டு இந்த ஆப்பில் இருக்கார் அப்படின்னா ஜஸ்ட்டு அவர் ஃபோன் நம்பரை டைப் பண்ணாலே உங்கள் ஃப்ரெண்டு பேர் வந்துடும். உதாரணத்துக்கு என்ன, நம்ம ஏதோ ஒரு பேர் உங்கள் ஃப்ரெண்டோட ஃபோன் நம்பர் அடிச்சிங்கனாலே கீழே வந்துடும். ஓகே. இன்னொன்று, யாருன்னா உங்கள் காண்டாக்ட் உள்ளவங்க இந்த ஆப்பில் இருக்காங்கன்னு கூட இந்த நியூ கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இவ்வளோ பேர் இந்த ஆப்பில் இருக்கிறாங்க, என்னோடய காண்டாக்டில் உள்ளவங்க. இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அப்போது பேலன்ஸ் செக் பண்ணிக்கலாம், எந்த விதத்துலையும் பணம் அனுப்பிக்கலாம். வேறு என்னென்ன இருக்குது? இந்த இன்வைட் ரெஃபர் அண்ட் ஏர்ன், நீங்கள் இன்வைட் பண்ணால் 51 ரூபா உடனே ஏறும். வேறு முக்கியமான கண்டிஷன் என்னென்னா, இந்த ஆப்பு டெஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் தான் டவுன்லோட் பண்ணணும். ரெண்டாவது, உங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருக்கணும், ஒரு ஏடிஎம் கார்டு இருக்கணும். அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் உள்ள சிம் கார்டை உங்கள் ஃபோனில் போட்டிருக்கணும். அந்த சிம் கார்டில் ஒரு 5 ரூபா மட்டும் பேலன்ஸ் இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த ஆப் பண்ணலாம். இது ரொம்ப நல்லா இருக்கணும். இது ஃப்ரெண்ட்ஸுக்கு சர்க்கிளில் நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட பாக்கெட் மணியாக கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 ஃப்ரெண்ட் பண்ணால் கூட 500 ரூபா கிடைக்குமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் மேலான கருத்துக்களை சொல்லுங்கள். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி இதே மாதிரி இன்னொரு ஆப் இருக்குது, அதையும் சொல்லி தரேன் அடுத்த வீடியோவில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.